அன்பார்ந்த அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு கதையோடு இந்த கதைவாசி என்கிற சேனலின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். வகுப்புக்குள் நுழைந்து முதல் பெஞ்சில் முனையில் உட்கார்ந்து கொண்டான் கிருஷ்ணமூர்த்தி. மாணவர்கள் யாரும் வந்திருக்கவில்லை. கல்லூரி தொடங்கிய முதல் நாள் அது என்பதோடு கிருஷ்ணமூர்த்தியின் கல்லூரி வாழ்க்கைக்கும் அது முதல் நாளாய் இருந்தது. மனம் அந்த புதிய வாழ்க்கையின் புதுமைகளை எதிர்பார்த்து பரபரத்து கொண்டிருந்தது. அடுத்த சில நிமிஷங்களுக்குள் அவள் வந்து கிருஷ்ணமூர்த்தி அமர்ந்திருந்த பெஞ்சுக்கு பக்கத்து பெஞ்சில் உட்கார்ந்தார். அறையை சுற்றி நோட்டம் விட்டார். 4 ஜன்னல்களோடு கூடிய விசாலமான வகுப்பறை அது. இடப்பக்கத்து ஜன்னல்கள் வெளியில் ஓடுகிற வெட்டாற்றை நோக்கி அமைந்திருக்கும். இருந்த இடத்திலிருந்து கலங்கிய பழுப்பு நிற ஆற்று நீரை பார்க்க முடியும். படித்துறைகளில் துணித்தப்பும் ஓசைகளை கேட்க முடியும். ஈரமுகந்த காற்று இடையராது வீசிக்கொண்டிருக்கும் வகுப்பறைக்குள் 3 வரிசையாக பெஞ்சுகளை போட்டிருந்தார்கள். 2 பேர் அமரும் பெஞ்சுகள். வகுப்பை பார்த்து முடித்த அவள் பார்வை அவனிடம் வந்து நின்று கொண்டது. சின்னதாய் சிரித்துக் கொண்டே ஹலோ என்று சொன்னால் அவள் திடுக்கிட்டு திரும்பினான் கிருஷ்ணமூர்த்தி. அது அவனுக்கு ஒரு புதிய அனுபவம். இந்த வயதுடைய பெண்களோடு அவன் பேசியதில்லை. அக்காவோ தங்கைகளோ இல்லாத தனியனாக பிறந்து வளர்ந்த அவன் பெண்களோடு பேசுறதே கூச்சமான, தப்பான, ஒழுக்கமில்லாத காரியமாக அவன் குடும்பத்தில் இருந்து வந்துள்ளது. அத்தோடு பெண்களோடு பேசினால் பழகினால் காது அருந்துவிடும் என்று பாட்டி சொல்லி வைத்திருந்தார். மேலும் சாமி வேறு கண்ணை குத்தும், சாமி தூங்கும் போது வந்து அந்த காரியத்தை செய்யுமாமே. பாட்டியின் வார்த்தைகள் அவனுக்கு பெண்கள் மேல் அதிகம் கவர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தன. அதெல்லாம் ஞாபகம் வர மிரண்டு போய் அவளிடம் ஹலோ என்றான் கிருஷ்ணமூர்த்தி. மீண்டும் அதே சிரிப்பு, மன நிறைவை வெளிக்காட்டும் சிரிப்பு, சிநேகத்தை வரவேற்கிற சிரிப்பு. மேல் 6 பற்கள் தெரிய அவள் சொன்னாள், நான் சண்பக ராஜலட்சுமி, நீங்கள் என்று கேட்டார். நான் கிருஷ்ணமூர்த்தி என்று சொன்னார். அந்த நிமிஷம் அவனுக்குள் அவள் வந்து புகுந்து கொண்ட நிமிஷமாக இருந்திருக்கும். அவளுடைய மான் போன்ற நிறம், சற்று பெரிய கண்கள், வலது கண்ணில் விழிக்கு பக்கம் குட்டியாய் ஒரு மச்சம், உடம்பில் உஷ்ணம் ஏற்படுத்துகிற உதடுகள், ஆகாய நிறத்தில் சேலையும் அதனுடன் இயைந்த ஜாக்கெட்டும், உபயோகித்திருந்த பவுடரின் மனமும் லேசாக கமழ்ந்து அவனை கிளர்ச்சியுற செய்திருந்தது. மாணவர்கள் ஒவ்வொருவராக வந்து வகுப்பை நிறைத்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று இதுவரை இருந்த கூச்சம் அவனிடமிருந்து விலகி போய்விட்டதை போல கிருஷ்ணமூர்த்தி உணர்ந்தார். கைக்குள் சுருட்டி வைத்திருந்த கைக்குட்டையை செண்பகா மேஜை மேல் வைத்தாள். புதிதாக 4-5 பெண்கள். ஒருத்தி செண்பகா பக்கத்தில் வந்து அமர்ந்தாள். அவளுடன் பேசத் தொடங்கிவிட்டாள் செண்பகா. சின்னஞ்சிறிய கைக்குட்டை, ஒரு சிட்டுக்குருவி வந்து மேஜையில் அமர்ந்தது போல இருந்தது அந்த கைக்குட்டை. பெண்களுக்கென்றே உருவாக்கப்பட்டது. பெண்களுக்கு என்றால் கைக்குட்டை செய்பவன் கூட கவிஞனாகி விடுகிறான். சின்னஞ்சிறுசாய் உள்ளங்கை அகலத்தில் பூவும் வண்ணமுமாய் கைக்குட்டைகள் தயார் செய்கிறான். ஆண்களுக்கென்று வந்துவிட்டால் ஒரு அலட்சிய மனோபாவம் வந்து விடுகிறது. இந்த கர்ச்சிப் தயாரிப்பவர்களுக்கு ஒரு துண்டை 2ஆக வெட்டி தைத்து கைக்குட்டை என்று நம்மிடம் விற்று விடுகிறார்கள். முதல் நாள் என்பதால் அன்று மதியத்தோடு கல்லூரி முடிந்தது. போகும்போது மறக்காமல் வர்றேன் என்று சொல்லிவிட்டு போனாள் செண்பகா. அதற்குள் அவளுக்கு தோழிகள் கிடைத்து விட்டிருந்தார்கள். சிநேகத்தை யாசிக்கிற அவள் சிரிப்பு பெண்களையும் ஈர்க்கத்தானே செய்யும். கிருஷ்ணமூர்த்தி நெருப்பாய் வந்து இறங்குகிற வெயில் உரைக்கவே இல்லை. செண்பகாவையே பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு உலகமே ரம்மியமாய் இருந்தது. இதுதான் காதல் போலும் என்று தோன்றியது. காதலின் சந்தோஷமே தான் காதலிக்கிறோம் என்பதிலா? இல்லை, தான் ஒருத்தியால் நேசிக்கப்படுகிறோம் என்பதில் தானே. ரோட்டோர வாய்க்காலுக்கு பக்கத்தில் முளைத்திருந்த புற்களும் மிக அழகாய் தோன்றின இவனுக்கு முன்புதான் செண்பகாவும் தோழிகளும் போய்க் கொண்டிருக்கிறார்கள். செண்பகாவே தலைவி. அவள் கையை அசைத்து என்னமோ பேச மற்றவர்கள் அதற்கு சிரித்து செவிசாய்த்துக் கொண்டிருந்தார்கள். பெண்கள் விடுதியை கடந்துதான் அவன் அறைக்கு போக வேண்டும். கீழும் மாடியிலும் கம்பி ஆளி போட்ட பெரிய வீடே விடுதியாக இருந்தது பெண்களுக்கு. கேட்டை திறந்து கொண்டு உள்நுழைந்தவள் திரும்பி பார்த்தாள். கிருஷ்ணமூர்த்தி பார்த்து மீண்டும் அதே சின்ன சிரிப்பை தூக்கி போட்டுவிட்டு போனார்.
கல்லூரி வாழ்க்கை மிக சந்தோஷமாக சௌரியமாக இருப்பதாக தன் அப்பாவுக்கு கடிதம் எழுதினான் கிருஷ்ணமூர்த்தி. ஒரு ஜாமெட்ரி பெட்டி அளவுல ஒரு பை வைத்திருப்பாள் செண்பகா. சில்லறைகள், கைக்குட்டை எல்லாம் அதில் வைத்திருப்பார். மதிய வகுப்புக்கு வருபவள் வந்தவுடன் சப்தம் இல்லாமல் பாக்கு பொட்டலத்தை பிரிப்பார். அது ஒரு பழக்கம் அவளுக்கு. கிருஷ்ணமூர்த்தியின் உசார் காதுகளுக்கு அந்த மொரமொர சப்தம் வந்து விழுந்துவிடும். பெஞ்சின் கீழ்வாட்டத்தில் கையை நீட்டுவான் கிருஷ்ணமூர்த்தி. 2 துண்டு பாக்குகள் உள்ளங்கையில் விழும். சமயங்களில் பொட்டலத்தில் உள்ளது எல்லாம் கொட்டிவிடும். உடனே பாதியை அவன் கையிலிருந்தே எடுத்துக்கொள்வதும் அல்லாமல் அவன் புறங்கையில் நறுக்கென கிள்ளி விடுவதும் உண்டு. பெண்கள் கிள்ளினால் வலிக்காது போல. ஞாயிற்றுக்கிழமை மேட்டினிக்கு போறமே என்பாள் செண்பகா ஒரு சின்ன குழந்தையின் குதூகலத்துடன். யார் யார் போகிறீர்கள் என்று கேட்பான் கிருஷ்ணமூர்த்தி. நான், மல்லிகா, அம்சவல்லி என்று சொல்லுவாள். என்ன சேர்த்துக்க கூடாதா? ஒய் நாட் வாங்கலேன் என்று சொல்வாள் செண்பகா. இவனும் போவான். 12 மணிக்குள் குளித்து முடித்து 1 மணிக்குள் தயாராகி விடுவான். பக்கத்தில் இருந்த அந்த தியேட்டருக்கு 1:30 மணிக்குள் வந்து விடுவான் கிருஷ்ணமூர்த்தி. செண்பகா கொஸ்டி 3 அடிக்கும் போது சாவகாசமாக பேசிக்கொண்டே வந்து சேரும். இந்த பெண்களே இப்படித்தான். ஆண் பிள்ளைகளை காத்திருக்க செய்வதில் அவர்களுக்கு ஒரு குரூர திருப்தி. பெரிய கோயில் நந்திக்கு எதிரே அமர்ந்திருந்தார்கள். புதர் புதராய் இருட்டு. செண்பகா சொன்னால், அப்பா ரொம்ப கண்டிப்பு. நான் படிச்சு உத்தியோகம் போகணும்னு உயிரை வைத்துக் கொண்டிருக்கிறார். அம்மா எல்லா அம்மாவையும் போலத்தான். 2 தங்கைகள். ஒருத்திக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும், ஒருத்திக்கு சினிமானா உயிர் என்று சொன்னாள். செண்பகா நெஞ்சில் உள்ளவற்றையெல்லாம் இறக்கி வைக்கிற பெண். ஆயினும் செண்பகாவை கிருஷ்ணமூர்த்தியால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சில நேரங்களில் கிருஷ்ணமூர்த்தி வகுப்புக்கு சற்று தாமதமாக வருவான். அவன் இடத்தில் தங்கவேலு உட்கார்ந்திருப்பான். அவனை ஏனோ கிருஷ்ணமூர்த்திக்கு பிடிக்காமலே போய்விட்டது. அவனுக்கும் மத்தியானம் பாக்கு கொடுக்கிறாள் செண்பகம். தங்கவேலு கிண்டல்கார மனிதன். சிரிக்க சிரிக்க பேசுவான். கொஞ்சம் அசட்டுத்தனம், கொஞ்சம் பெண் பிள்ளைத்தனம், உதவுவது, சலசலவென்று பேசுவது ஆகியவை பெண்களுக்கு மிகவும் பிடிக்கும் போல. செண்பகா யாருடன் பேசினாலும் கிருஷ்ணமூர்த்திக்கு வயிறு இருந்து போகிறான். குறிப்பாக தங்கவேலோடு செண்பகா பேசும்போது இவனுக்கு பொறாமை பிறந்து விடுகிறது. செண்பகா ஒரு முறை கேட்டாள், மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி, லீவில் ஊருக்கு போறீங்களா என்று கேட்டார். கிருஷ்ணமூர்த்திக்கு இந்த விடுமுறை எல்லாம் ஏன் வருகிறது என்று சொல்ல வேண்டும் போல் இருந்தது. செண்பகா மீண்டும் கேட்டால், ஊருக்கு போய்தான் ஆகணும், நீங்க போறீங்க தானே என்று கேட்டால், நான் ஊருக்கு போறேன், நீங்களும் விழுப்புரம் வரைக்கும் என்னோட வரலாம், உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டை நான் அறிமுகப்படுத்தணும் காத்திருக்கேன், அப்புறம் அப்படியே நான் உளுந்தூர்பேட்டைக்கும் நீங்கள் பாண்டிச்சேரிக்கும் போய்விடலாம் என்று சொன்னார். செண்பகாவோடு முதல் பஸ் பயணம் கசக்குமா என்ன? உடனே ஒத்துக்கொண்டான் கிருஷ்ணமூர்த்தி. பஸ்ஸில் பக்கத்தில் பக்கத்தில் அமர்ந்தே பயணம் செய்தார்கள். பாதை குண்டும் குழியுமாக இருந்தது. வண்டி குலுங்கியது. பல முறை இருவரும் இடித்துக் கொள்ள திருவள்ளுவர் பேருந்து மூலம் அரசே உதவி செய்கிறார் போல அவனுக்கு தோன்றியது. ரோட்டு காவல்காரர்களாய் மரங்கள் இருபுறமும் கடந்து கொண்டிருந்தன. விழுப்புரத்தில் கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. செண்பகாவுக்காக காத்திருந்த ராஜனை அவள் அவனுக்கு அறிமுகப்படுத்தினாள். மிஸ்டர் ராஜன், இவர்தான் என் ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட் மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி என்று சொன்னால், ராஜன் கிருஷ்ணமூர்த்தியின் கைகளை பிடித்துக் கொண்டு, உங்களை தெரிந்து கொண்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. செண்பகா எல்லா கடிதத்திலும் உங்களை பற்றி எழுதியிருக்கிறார் என்று சொன்னார். சரளமான ஆங்கிலத்தில் வேறு சொன்னான். முதல் பார்வையிலேயே ராஜை அவனுக்கு பிடிக்காமல் போய்விட்டது. ஏனெனில் கிருஷ்ணமூர்த்தியை காட்டிலும் அவன் உயரமாக, நல்ல நிறமாக, அழகாக, இளமை பொலிவோடு இருந்ததுதான் கிருஷ்ணமூர்த்திக்கு அவனை பிடிக்காமல் போனதற்கான முதல் காரணம். ராஜனின் கண்கள் வேறு. அடிக்கடி இவள் என்னுடையவள் என்று சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருப்பதாய் கிருஷ்ணமூர்த்தி உணர்ந்தான். சட்டென்று ஓர் இருள் மனசுக்குள் வந்து உட்கார்ந்து கொண்டது போல உணர்ந்தான். ஒரு காதல் மெழுகுவர்த்தியால் மட்டுமே போகக்கூடிய இருள் தன்னை சூழ்ந்து கொண்டதாக அவன் உணர்ந்தான். வாங்க ஏதாச்சும் சாப்பிடலாம் என்று சொல்லி முன்னே நடந்த ராஜின் பின்னே கிருஷ்ணமூர்த்தியும் செண்பகாவும் நடந்து கொண்டிருந்தார்கள். செண்பகாவின் பையையும் கிருஷ்ணமூர்த்தி தான் தோளில் மாட்டியிருந்தான். கிருஷ்ணமூர்த்திக்கு திடீரென வெட்கம், வேதனை, கூச்சம் எல்லாம் மீண்டும் அவனை வந்து பற்றி கொண்டது போல அவன் உணர்ந்தான். ஒரு 2-3 மேசை நாற்காலிகளும் லட்சக்கணக்கான கொசுக்களும் இருந்த ஒரு ஹோட்டலில் அவர்கள் காபி சாப்பிட்டார்கள். செண்பகாவும் ராஜும் அருகருகே இருக்க எதிர்புறத்தில் கிருஷ்ணமூர்த்தி. யுகம் யுகமாக அவர்கள் பேசுகிறார்கள் போல அவனுக்கு பட்டது. உடனே அவளை விட்டு ஓடிவிட வேண்டும் என்பது போலவும் கிருஷ்ணமூர்த்திக்கு இருந்தது. சரி, நான் கிளம்புறேன் என்று சொன்னான் கிருஷ்ணமூர்த்தி. ஓ சாரி, நீங்க என் கூட வந்ததையே மறந்து போயிட்டேன் கிருஷ்ணமூர்த்தி, நீங்க புறப்படுங்க, தேங்க்யூ லாட், கடிதம் எழுதுங்க, காலேஜில் மீட் பண்ணுவோம் என்றாள் செண்பகா. ராஜ் கைக்குலுக்கி விடை கொடுத்தான். பாண்டிச்சேரி பஸ் கிடைக்க 1 மணி நேரம் ஆயிற்று. அது வரைக்கும் கூட செண்பகா பஸ் நிலையத்துக்கு வரவே இல்லை. அங்கிருந்துதான் அவள் உளுந்தூர்பேட்டைக்கு போக வேண்டும். இருட்டி விட்டது. வானத்தில் நட்சத்திரங்கள்
வீணே கொட்டி கிடந்தன. கிருஷ்ணமூர்த்தி ஊருக்கு வந்து விட்டான். கிருஷ்ணமூர்த்தியின் எண்ணத்தை உறுதிப்படுத்துவது மாதிரி செண்பகாவே கடிதம் எழுதியிருந்தார். அதில் ராஜைத்தான் அவள் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக குறிப்பிட்டிருந்தார். இருவரும் ஒரே ஊர்க்காரர்களாம். கிருஷ்ணமூர்த்திக்கு தான் ஏமாற்றப்பட்ட உணர்வு ஏற்பட்டிருந்தது. அவள் மீது கோபமாய் வந்தது. பெண்களே ஏமாற்றுக்காரிகள் என்று கூட நினைத்தான். அதன் எதிரொலியாய் கல்லூரி மீண்டும் தொடங்கிய முதல் நாள் முதல் பெஞ்சில் உட்காராமல் கடைசி பெஞ்சுக்கு போனான். செண்பகா ஒரு கணம் அவனை தேடி ஏமாந்து திரும்பி அவனை பார்த்து வாய்க்குள்ளேயே அளவு சொல்லி அதே சிரிப்பொன்றை உதிர்த்து தன்னிடத்தில் உட்கார்ந்த போது அவனுக்கு திருப்தியாக இருந்தது. தங்கவேலு தான் இதை கவனித்து விட்டான். என்ன அண்ணாச்சி, ஊடலா என்று கேட்டான் தங்கவேலு. யாரையும் அண்ணாச்சி என்றுதான் அழைப்பான் தங்கவேலு. யாரிடமாவது கொட்ட வேண்டும் என்று இருந்த கிருஷ்ணமூர்த்திக்கு வாய்ப்பு ஏற்பட்டு விட்டது. கொட்டி தீர்த்தான் தங்கவேலுவிடம். தங்கவேலு கிருஷ்ணமூர்த்தியிடம், ரொம்ப சின்ன விஷயம் அண்ணாச்சி, அந்த பொண்ணை நீங்க தான் காதலிச்சிருக்கீங்க. அது ஒரு சிநேகிதியா மட்டும்தான் உங்ககிட்ட இருந்திருக்கு. நீங்க தான் தப்பு பண்ணியிருக்கீங்க. காதலுக்கும் சிநேகிதத்துக்கும் நமக்கு வித்தியாசம் தெரிகிறது இல்ல. ஒரு மயிரிலை தான் இரண்டுக்கும் வித்தியாசம் அண்ணாச்சி. நீங்க ரொம்ப நல்லவர். இந்த விஷயங்கள்ல அனுபவம் இல்லாம இருக்கிறீரு. அதனாலதான் கோபம் வருது உங்களுக்கு. போக போக பாருங்க, காதல்னா ரொம்ப ஷாக்கிங் நியூஸ் எல்லாம் தாங்க வேண்டி வரும். இன்னும் நிறைய நியூஸ் உங்களுக்கு வரும் பாருங்க அப்படின்னு சொன்னான் தங்கவேலு. கிருஷ்ணமூர்த்திக்கு தங்கவேலு சொல்வதும் உண்மை என்று பட்டது. எனினும் அவனுக்கு கோபமும் நிராசையும் தான் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்கிற ஆதங்கமும் மனசில் அடித்தட்டில் இருக்கவே செய்தன. கிருஷ்ணமூர்த்தி கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சிருந்தா அவனது கோபத்தின் ஊற்று பிறந்த இடத்தை அவனால் கண்டுபிடித்திருக்க முடியும். தான் எதிர்பார்த்த விதமாக தான் நேசிக்கப்படவில்லை என்பதே அதன் நிஜ காரணம் என்பதை அவன் கண்டுபிடித்திருப்பான். தங்கவேலு சொன்னதும் பலிக்கவே செய்தது. அடுத்த 3 மாதங்களில் ஏகப்பட்ட சம்பவங்கள் நிகழ்ந்துவிட்டன. செண்பகா திடீரென பளீரென்று மிக அழகாக தென்பட்டாள். உடம்பு கொஞ்சம் பூசினார் போலாகிவிட்டது. கன்னத்தில் செம்மை கூடியது. ஒரு களைப்பும் சோர்வும் நிழலாக அவள் முகத்தில் படிந்தன. கிளர்ச்சி ஊட்டி அந்த அழகுக்கு வேறு காரணம் இருந்ததை அவன் கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் ஹாஸ்டல் வார்டன் கண்டுபிடித்து விட்டால் கல்லூரி நிர்வாகம் அவளை வெளியேற்றிவிட்டது. மாதங்கள் பலவாகியும் அந்த லட்சக்கணக்கான கொசுக்கள் இனவிருத்தியாகி கோடியாகி பல்கி பெருகி போன அதே ஹோட்டலில் மீண்டும் அந்த 3 பேரும் சந்தித்துக் கொண்டார்கள். இப்பொழுது ராஜ் பேச தொடங்கினார். இதுல பயப்படுறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ ஒன்றுமில்லை மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி. கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம், முன் யோசனை இல்லாம இருந்துட்டோம். இதை தவிர்த்திருக்கலாம் என்று சொல்லிவிட்டு செண்பகாவை பார்த்து, நீ வீட்டுக்கு போ செண்பகா, நான் இன்னும் 2-3 நாளைக்குள்ள உங்க அப்பா வந்து பார்க்கிறேன். செண்பகா ஒரேடியாக ஆடி போய்விடவில்லை. சமாளித்துக் கொண்டு ஏற்றுக்கொண்டு விட்டார். அது கிருஷ்ணமூர்த்திக்கு ஏமாற்றமாக இருந்தது. அவள் அழுது ஆர்ப்பாட்டம் செய்வாள் என்றும் நான் என்ன பண்ணுவேன் ராஜ் என்று சொல்வாள் என்றும் கிருஷ்ணமூர்த்தி எதிர்பார்த்திருந்தான். ஆனால் அது நடக்கவில்லை. ராஜ் சொன்னான், செண்பகா வீட்டில் ஏதாச்சும் சிக்கல்னா உடனே புறப்பட்டு இங்க வந்துடு. என் சம்பாத்தியம் நம்ம 2 பேத்துக்கும் போதும், கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று சொன்னான் ராஜ். செண்பகா நிம்மதி அடைந்தவளாக இருந்தாள். வார்டனின் கோபம், பிரின்சிபலின் அதிர்ச்சி குறித்தெல்லாம் தமாசாக பேசிக் கொண்டிருந்தாள். செண்பகாவை பஸ்ஸில் ஏற்றி அனுப்பி வைத்தார்கள். பஸ் புறப்பட்டவுடன் அவள் கலங்குவது தெரிந்தது. கவலைப்படாதே என்று தேற்றினான் ராஜ். அப்பா ரொம்ப கோபக்காரர் என்று சொல்லியிருந்தாலே செண்பகா, அவர் முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளப் போகிறார். அம்மா வயிற்றில் அடித்துக் கொண்டு அழுவாள். தங்கைகள் மூளைக்கு ஒருவராக நின்று கொண்டு பிளிய அழுவார்கள். போடி வெளியே என்று அவள் அப்பா நிச்சயம் அவளை விரட்டி விடுவார். அவ்வாறுதான் நடக்கப் போகிறது. அவ்வாறுதான் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தான் கிருஷ்ணமூர்த்தி. அப்படியெல்லாம் நடக்கவில்லை என்று ராஜே சொன்னான். தை மாசத்தில் கல்யாணம் வைத்திருப்பதாகவும் சொன்னான். பல மாதங்களுக்கு பிறகு தங்கவேலும் கிருஷ்ணமூர்த்தியும் வெட்டாற்றங்கரை படிக்கட்டில் அமர்ந்து பழைய ஞாபகங்களை கிளறி கொண்டிருந்தார்கள். கிருஷ்ணமூர்த்தி சொன்னான், காதல் கைகூடலன்னு நான் வருத்தப்படல தங்கவேலு. செண்பகாவுக்கு கர்ப்பம் தரிச்சு காலேஜை விட்டு போற நிலைமையெல்லாம் ஏற்பட்டுருச்சு. அதுக்காகத்தான் நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கணும். உண்மையான சிநேகிதன்னா அவங்க 2 பேரையும் எப்படி சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு தான் நான் யோசிச்சிருக்கணும். ஆனா எப்படா ராஜ் கலண்டுக்குவான், இல்ல எப்படா செண்பகா அவளை கலட்டி விடுவா, இல்ல எப்படா செண்பகா அப்பா அவளை வீட்டை விட்டு துரத்துவாரு, இதுதான் சமயம். நான் அவளை என் பக்கம் இழுத்துடலாம்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த கயவாளித்தனத்தை நினைச்சாதான் மனசு ஆறவே மாட்டேங்குது என்று வருத்தப்பட்டான் கிருஷ்ணமூர்த்தி. ஆனால் தங்கவேலு வேறு விதமாய் சொன்ன, கவலைப்படாதீங்க அண்ணாச்சி, நாமளும் மனுஷங்க தானே, நீங்க மட்டும் தான் அப்படி நினைச்சீங்களா என்ன, நானும் தான் நினைச்சேன் என்று சொன்னான் தங்கவேலு. அதிர்ச்சியாய் அவனை பார்த்தான் கிருஷ்ணமூர்த்தி. தங்கவேலு மீண்டும் சொன்னான், இப்போ அவன் நல்லா இருக்கா, அப்படியே என்னைக்கும் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் என்று சொன்னான் தங்கவேலு.